தேங்காய் எண்ணெய் என்னைக்கு தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா திங்கக்கிழமையில். ஸோ இந்த தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறது சந்திரன் ஆதிக்கம் இருக்கிறது. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா மனோகாரகன்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த தேங்காய் எண்ணெய் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ எந்த விதமான ஸ்கின் வந்து ட்ரை ஆகாது. தேங்காய் எண்ணெயில் வந்து உங்களுக்கு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ திங்கக்கிழமையில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெயை தேய்த்து அதுவும் உடலுக்கும் தலைக்கும் இதுவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலையில் அந்த 9 மணிக்குள்ளே திங்கக்கிழமையில் அந்த தேங்காய் எண்ணெயை நம்ம ரொம்ப ஊறக்கூடாது. தேங்காய் எண்ணெயை வச்சுட்டோம்னா உடனே குளிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த திங்கக்கிழமையில் தேங்காய் எண்ணெய் தேய்த்து குளிப்பதனால் உடலில் யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப சீதளமான உடம்பாக இருக்கோ அது உஷ்ணத்தை இப்போ நல்லெண்ணெய் வந்து எப்படி சூட்டை தணிக்குதோ தேங்காய் எண்ணெய் வந்து நமக்கு உடம்புல வந்து அது ஒரு உஷ்ணத்தை வந்து கொடுக்கும். அதனால தான் கேரளாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஈர பூமி, எப்பவும் மழை இருக்கும், எப்போவுமே குளிராக இருக்குங்கிறதுனால தேங்காய் எண்ணெய் வந்து அவங்க எப்போவுமே தேய்ச்சிப்பாங்க. ஸோ ஸ்கின்னும் ட்ரை ஆகாது, மாய்ஸ்சர் கொடுக்கும், அண்டு முடியும் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால சனிக்கிழமை நல்லெண்ணெயும் திங்கக்கிழமை வந்து தேங்காய் எண்ணெயும் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போனது.